தற்போது நான் மகிழ்ச்சியாக உள்ளேன். திராவிட மாடல் ஆட்சியில் தமிழகம் தலைநிமிர்ந்து உள்ளது. மீண்டும் மக்கள் திராவிட ஆட்சியில் தான் கேட்கிறாங்க. என்னுடைய இலக்கை நான் அடைந்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறார். அது பேசிட்டு இருக்கும் போதே அன்றைக்கு பதியப்பட்ட வழக்கு என்ன தெரியுமா? குண்டர் சட்டம், அதாவது நாட்டு வெடிகுண்டு தயாரிக்கும் போது கிட்டத்தட்ட 4-5 பேரை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் அடைச்சிருக்காங்க. ரெண்டாவது, வெள்ளைக்காளி என்பவர் காவல்துறையாளர்கள் பாதுகாப்போடு நீதிமன்றத்துக்கு அழைத்த போது அவர்களை சினிமா பாணியில் பின்தொடர்ந்து அவர்கள் மீது நாட்டு வெடிகுண்டு போட்டிருக்காங்க. அதில் காவலர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. மூன்றாவது, உதகையில் 17 கிலோ கஞ்சாவை காவல்துறை சேர்ந்த அதிகாரிகள், காவல்துறை சேர்ந்த காவலர்கள் விட்டுருக்காங்க. அடா பாவீங்களா, லஞ்சம் வாங்குறீங்க, மாதம் சம்பளம் வாங்குறீங்க, இதெல்லாம் பார்த்தாதா இப்போது கஞ்சா வர விற்கணுமா? அப்போ எந்த அளவுக்கு திமுக ஆட்சி குற்ற செயலுக்கு இது பரப்பி விடப்பட்ட இடமா இருக்கு. நம்ம ராவணனை ஏன் தெரியுமா குற்றவாளின்னு சொல்கின்றோம்? ராவணனை நாம் ஏன் அரக்கன் சொல்கிறோம் தெரியுமா? ராவணனும் அவன் குடும்பத்திற்கும் அவன் ஊருக்கானுக்கும் அவன் நல்லவன், ஆனால் எனக்கு அவன் கெட்டவன். அதனால தான் நம்ம ராவணனை கெட்டவன் சொல்கின்றோம். ராமன் நம்மளுக்கெல்லாம் நல்லவர், ராவணனுக்கும் நல்லவர். அதனால தான் ராவணன் சாகும்போது ராவணனை கையெடுத்து கும்பிட்டு இருப்பார். ராவணனே அவன் என்னதான் கெட்டனா இருந்தாலும் அவன் ஆயக்கலையில் சிறந்தவன், அதனால் அவன் இடத்தில் நீ அறிவுரை வாங்கிக்கூர் அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு கெட்டதை அங்கே புதைத்து விட்டு வந்துடுவார்கள். இது ஏன் சொல்ல வரேன்னா, அந்த மாதிரி ஒவ்வொரு அரக்கர்களுக்கும் ஒவ்வொரு அயோக்கியர்களுக்கும் திராவிட மாடல் ஆட்சி நல்லா இருக்குது, மகிழ்ச்சியாக இருக்குது. திமுக கண்ட கனவு பழுத்தி விட்டது. இப்போது திருத்தணியில் ஒரு தம்பி இறந்து போயிட்டான், உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், சுராஜ். அவனை போதாயசங்கள் கண்ணந்தமாக வெட்டினாங்க. அந்த பையன் என்னான்னு தெரியல. அதில் வழக்கு பதியப்பட்ட அந்த 4 பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. அப்போ இந்த அளவுக்கு அக்குறத்துலையும் அட்டுழியத்திலையும் இந்த தமிழகம் ஆட்கொண்டு இருக்கு. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் தமிழ்நாடு மகிழ்ச்சியாக இருக்குன்னு சொல்கிற முதல்வரை நீங்கள் பார்த்தாலும் என்ன சொல்லுவீங்க என்பதை கமெண்ட் சொல்லுங்கள். நன்றி.